வாங்க மக்களே, ஒன்றா சமைக்க போவோம். வாங்க, சட்டி எடுத்துக்கிட்டாச்சு, அடுப்பை பற்ற வச்சாச்சு. அதில் அடுத்து என்ன போடணும்னா எண்ணெய் கொஞ்சம் ஊற்றணும். எண்ணெயை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். எண்ணெயை எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். வாங்க அதை ஊற்றலாம். 2 நிமிஷம் போருங்க, மூடியை திறந்துக்கிட்டு இருக்கேன். ஊற்றிட்டேன் மக்களே. அடுத்து பார்த்திங்கன்னா அதில் சிறிதளவு கடுகு சேர்க்கணும். கடுகு எடுக்க போயிட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், போட்டாச்சு. அது திரிச்சு வந்ததும் அடுத்து அதில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க புடலங்காயை அள்ளி போட வேண்டும். கொஞ்சம் வானொலியில் எண்ணெய் காய்ந்த பிறகு தான் அது வெடிக்கும். அங்கே போய்ட்டு நான் கடலைப்பருப்பு தேடிக்கிட்டு இருப்பேன் மக்களே. தேடி பார்த்த அளவில் கடலைப்பருப்பு இல்லாத பட்சத்தில் அது திரும்பி வந்து தான் நான் இந்த காயை எடுத்து வாஷ் பண்ணிகிட்டு இருப்பேன். ஓகே மக்களே, காயை எடுத்துட்டேன், கழுவிட்டு கொண்டு வந்து உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். காட்டிய பிறகு அதை அந்த காணொலியில் போட்டுவிட வேண்டும். காணொலி மிகவும் சூடாக உள்ளதால் அது என் மீது தெரித்து விட்டது. அதையும் நான் சிறிது கூட பொருட்படுத்தாமல் அடுத்த கையை அள்ளிக்கொண்டு போட்டுவிட்டேன். இருக்கிற எல்லாத்தையும் அள்ளி கொட்டிவிட்டேன். பிறகு வானொலியை சிறிது கூட்டி வைத்து கொண்டேன். நிறையா தண்ணியில் கலந்துருச்சு மக்களே. ஒன்று பொறுக்கிறது கொஞ்சம் சிரமமாகிருச்சு. இருந்தாலும் உங்களுக்காக பரவாயில்லன்னு அள்ளி எல்லாத்தையும் கொட்டிட்டேன். முடித்த பிறகு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது கூடயே சிறிதளவு உப்பு போட்டுக்கொண்டேன் மக்களே. அதுக்கப்புறம் மக்களே, அதுக்கப்புறம் அதை அரை மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா நல்லா வெந்துருச்சு, நிறையா வெந்துருச்சு. வெந்ததை அப்படியே நல்லா கிண்டி விட்டுட்டு அது மேலே அதுக்கப்புறமா துருவி வச்சுருந்தது அந்த தேங்காய் பூ அள்ளி கொட்டிட்டு தூவி விட்டுட்டு அதை மீண்டும் ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு வானொலியை மெல்ல குறைச்சிட்டு அதுக்கு அப்புறமேட்டு அதை அப்படியே நல்லா மெதுவாக கிண்டி பிறகு எடுத்து ஒரு சின்ன நான் நிறைய நேரம் வேக வச்சதுனால கொஞ்சம் குழஞ்சிருச்சு மக்களே. நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான அளவு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான் மக்களே. இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு சாப்பிட வேண்டியதான். பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நன்றி, வணக்கம்.